நம்ம எப்பவுமே நம்மளுடைய இலக்குகளுக்கு ஒரு கால அளவீடு வச்சுருப்போம். அதாவது ஒரு கோலுக்கு டைம் செட் பண்ணியிருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லேருந்து லாங் டேர்ம் கோல்ஸ் நிறைய வச்சுருப்போம். எல்லாத்துக்கும் ஒரு 2018 நான் இந்த விஷயம் பண்ணி முடிக்கணும், நான் 2019 இதை அச்சீவ் பண்ணியிருக்கணும், 2020 நான் இது பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஒரு டைம் லைன் வச்சுருப்போம் எல்லா கோல்ஸுக்குமே. இது பொதுவாக நம்ம லைஃப்பை ஒரு பிளான்டாக ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகிறதுக்கான ஒரு 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 ஐடியா கொடுக்கும், ஒரு விசுவலைஸ் பண்ண முடியும் நம்மளால். ஆனால் சைக்கலாஜிக்கலாக சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்தனை பேர் எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட் படிச்சிருப்பீங்க? எத்தனை பேர் ஒரு 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 வேலை பண்ணணும், ஆனால் ஒரு 1 மந்த் டைம் இருக்குது, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு 6 மந்த்ஸ் டைம் இருக்குது, நான் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டிருக்கோம். அந்த ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கி கூட தொடர்ந்து உங்களோட ஒரு ஒரு கிராட்டிடியூட் எழுதுறதுக்கு கூட நீங்கள் தள்ளி போடுவீங்க, உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு தள்ளி போடுவீங்க, கடைசி நிமிஷத்தில் பார்க்கலாம் அப்படின்னு. இது ஒரு 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 ஹியூமன் டெண்டன்சி. நம்ம எப்படி தான் பண்ண முடியுன்ற அந்த தைரியம் கடைசி நிமிஷத்தில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் உங்களோட கோல்ஸை நீங்கள் ரொம்ப டைம் டார்கெட் பிளான் பண்ணி ஒரு 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 டைம் லைன் கொடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தள்ளி போடுற மனப்பான்மை பொதுவாகவே நமக்கு இருக்குது. இது மேலோட்டமாக நம்மளுடைய கான்ஷியஸ் லெவலில் யோசிக்கிறது. அந்த சப்கான்ஷியஸ் அப்படின்றத ரொம்ப ஆழமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்க அந்த கான்ஷியஸ் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி நீங்கள் டைம் லைன் செட் பண்ணும்போது அதுவே இப்போ அதுக்கான அவசியம் இல்லை தானே, நீ ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணுற, கரண்ட்டில் உனக்கான அவசியம் கிடையாது, கரண்ட்டில் உனக்கான ஒரு ஒரு தேவை கிடையாது, ஏன் இப்போ முயற்சி பண்ணுறன்ற அந்த எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சைட், ஒரு ப்ராப்ளம். இது தள்ளி போடுவீங்க நிறையா விஷயங்களை. உங்கள் கான்ஷியஸ்க்கே ஓகே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வரப்போகிறது, நான் இன்றைக்கி ஏன் பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட் இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது நீங்கள் அந்த கோல்னு சொல்லிட்டா கூட, விஷன் போர்டெலாம் போட்டிருந்தா கூட அதுக்கான எந்த எஃபர்ட்டும் இன்றைக்கி நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஸோ ஒரு விஷயம் தேவை அப்படின்னா தேவை அப்படிங்கிறத விட்டுறணுமே தவிர, இந்த டைம் லிமிட்குள்ளே வேணும், இதுக்குள்ளே நடக்கணும்னு நீங்கள் சொல்லும்போது அந்த தள்ளி போடுற மனப்பான்மை அதிகமாக வரும். இது கான்ஷியஸ்க்கும் உண்டு. இது ஒரு சைட் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசும்போது நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படிமோ நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளோ நாளில் நடக்கும், எவ்வளோ நேரத்தில் நடக்கும் அப்படின்னு. இந்த நேரம் இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் நம்மளுடைய பர்பஸ்க்காக. ஸோ யூனிவர்ஸ்க்கு, அதாவது உங்கள் கான்ஷியஸ் டீப் கான்ஷியஸ் லெவல் திங்கிங்க்கு அந்த டைம்லாம் தெரியாது. ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண நினச்சா சில பேருக்கு ஓவர் நைட்டில் நடந்திருக்கு, அடுத்த நிமிஷம் நடந்திருக்கு, அடுத்த வாரத்தில் நடந்திருக்கு, அடுத்த வருஷத்தில் நடந்திருக்கு. இது முழுக்க முழுக்க உங்களோட எண்ணங்களோட தெளிவும் அதோட ஆழமும் பொறுத்து தான், உங்களோட தேவையும் பொறுத்து தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், அதாவது உங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயம் டைம் சொல்ல முடியும். அப்போது நீங்கள் இந்த டைம்லைன் செட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதா என்ன ஆகும்னா, ஒரு வேலை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2018 இன்னும் 3 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எல்லா முயற்சிகளையும் போடுறீங்க, எதையும் தள்ளி போடல, எல்லா முயற்சிகள் பண்ணால் கூட ஒரு வேலை உங்களுக்கு அது இமிடியேட்டாக கிடைக்கணுங்கிற வாய்ப்பு இருந்தால் கூட உங்கள் கான்ஷியஸில் நீங்களே ஒரு 3 மாதம் தள்ளி போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு வேலை அடுத்த மாதமே கிடைச்சா நீங்கள் வேணான்னு சொல்லிடுவீங்களா? ஏன் தள்ளி போடணும்? அப்போது இந்த 2 விஷயத்துக்காக ஒரு கோலை செட் பண்ணும்போது அதிகமாக டைம்லைன் செட் பண்ணாதீங்க. டைம்லைன் செட் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஓகே, நான் பார்க்குறேன், இந்த டேட்குள்ளே நான் முடிப்பேன், ஒரு அந்த ஒரு உந்துதல் இருக்கும், அதுக்காக நம்ம டைம்லைன் போடுவோம். பட் உண்மையிலேயே நீங்கள் டைம்லைன் செட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைம்லைன் செட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், ஏன் இது டைம்லைன் வைக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு 20 days டைம் கொடுத்துருக்கீங்க, இல்லை 1 month டைம் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போமே. இப்போ நீங்கள் Day 1 நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, உங்களோட கான்ஷியஸ் அதுக்கான நீங்கள் டியூன் பண்ணிக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணுறீங்க, செயல்லையும் செய்கிறீங்க. ஒரு 10 நாள் கிராஸ் ஆகுது, இன்னும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நான் 30 daysக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 15 நாள் கிராஸ் ஆகுது, 20 நாள் கிராஸ் ஆகும் போது உங்கள் கான்ஷியஸ் லெவலில் ஒரு சின்ன டவுட் பாப்பப் ஆகும். இது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். நான் 20 நாள் ஒர்க் பண்ணிட்டேன், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கண்முடி எதுவுமே இல்லையே. ஏன்னா நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சியும் ஒரு சின்ன எண்ணம் கூட அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கான ஒரு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிருக்கும். அதை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கான, இல்லை அதை நீங்கள் அடையிறதுக்கான உங்கள் விஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு அந்த பொறுமை கிடையாது. பொதுவாகவே அந்த 20 நாள் ஆயிடுச்சுனாவே ஒரு சின்ன டவுட் வந்துடும், நான் பண்ணுறது சரியாக பண்ணுறேன்னா. ஒரு வேலை யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ண அவளை கூப்பிட்டு கேட்பீங்க, சரியாக பண்ணுறேன்னா, நான் பண்ணுறது கரெக்டான்ற உங்கள் ப்ராசஸ்லேயே டவுட் வர ஆரம்பிக்கும். ஒரு 25ஆம் தேதி தாண்டும் போது ஒரு வேலை அதை நீங்கள் அது வரைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணலை ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, உடனே நீங்கள் அதை ஒன்று ட்ராப் பண்ணுவீங்க. அதில் நெகட்டிவ் தாட்ஸும் வர ஆரம்பிச்சிடும் இல்லாட்டி. ஸோ இது இது ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு அந்த பேஷன்ஸுங்கிற லெவல் ரொம்ப கம்மி. டைம் டார்கெட் செட் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு அந்த 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 லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் குறையாது. ஸோ இந்த 3 விஷயங்களுக்காக இனிமேல் ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு டைம்லைன் வைக்காதீங்க. சில பேர் சொல்லலாம், எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கலன்னா ஏஜ் பார் ஆகிடும். ஸோ அது நீங்கள் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தான், அதை விட்டுருங்க. இனிமேல் டார்கெட்ஸ் வைக்கும்போது
முடிஞ்ச அளவுக்கு டைம் ஃப்ரேம் படி வைக்காதீங்க. விஷன் போர்டில் ஒரு வேளை நீங்கள் டேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்கன்னா முடிஞ்சால் அழிச்சிருங்க. ஏன்னா இது ஒரு வகையில் உங்களை வந்து கான்டென்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் என்னதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் பற்றி பேசினாலும் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாகவும் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களோட மோட்டிவ் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகும். இது நேற்று வீடியோவோட தொடர்ச்சி தான். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள், மேலே லிங்க் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இனிமேல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்காக சொல்கிறது தான். இது ஒன்றும் டீப்பான விஷயங்கள் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் புரியும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.